4000 திவ்ய பிரபந்த சேவை 3ஆம் ஆண்டு துவக்க விழா பட்டாச்சாரியார் ஏழுமலை தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஊவே ஆசூரி அரவிந்த ஆச்சாரியார் சுவாமிகள் ஆசியுடன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள கேடியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ 4000 திவ்ய பிரபந்த சேவையும் பகவத் பாகவத ததியாராதனை 3ஆம் ஆண்டு விழாவானது பட்டாட்சியர் ஏழுமலை தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ பாலகிருஷ்ண ராமானுஜர் கூடம் திண்டிவனம் திருவேங்கட ராமானுஜதாசர் செய்திருந்தார். திட்டக்குடி அருகே இடையூரில் உள்ள சர்க்கரை ஆலையில் முன்னாள் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த இறையூரில் உள்ள அம்பிகா சுகர்ஸ் நிறுவனம் முன்பு முன்னாள் ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளம், PF, பணிக்கொடை வழங்கிட ஆணையிடவும், நிரந்தர பருவகால தொழிலாளர்களுக்கு மத்திய மாநில அரசு வழங்கும் வாழ்க்கை புள்ளி அடிப்படையில் வழங்கிடவும், தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டுமென்றும், இறந்து போன தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு தகுதி அடிப்படையில் பணி வழங்கிட வேண்டுமென்றும் கோரிக்கைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர் ஒற்றுமை, ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், கோரிக்கை நிறைவேறுவரை, கோரிக்கை நிறைவேறுவரை. அம்பிகா சர்க்கரை ஆலையில் 35 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கின்றேன். மேலும் இந்த ஆலையில் நான் பணியாற்றிய 35 ஆண்டுகளுக்கான என்னுடைய PF, கிராஜுவேட் சொசைட்டி, சேமிப்பு, இன்சூரன்ஸ் எல்லா பணமும் 6 ஆண்டுகள் முன்பு லாக் அவுட் செய்தால அதோட அவங்க எந்த நிறுவனம் தரவில்லை. இப்போது வாங்கியிருக்கிற SNJ நிறுவனம் எங்களுக்கு கருணைத் தொகையாக தருன்னு சொன்னார்கள். தர 8 மாதங்கள் சொல்லி 8 மாதங்களாகி தரவில்லை. அரசு பெண்கள் விடுதி மற்றும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் தங்கி படிக்கும் மகளிர் விடுதியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையரும் வாக்காளர் பட்டியல் மேற்பார்வையாளருமான வெங்கடேசன் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிகளிடம் உணவு முறையாகவும் தரமாக வழங்கப்படுகிறதா என்றும், வாரந்தோறும் இறைச்சி வழங்கப்படுகிறதா என்றும் கேட்டறிந்தார். அப்போது மாணவிகள் சரியாக வழங்கப்படுகிறது என்று பதிலளித்தனர். மேலும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர் பட்டியல் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணன், திருக்கோவிலூர் உதவி ஆட்சியர் ஆனந்தகுமார், உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் ஆனந்தகிருஷ்ணன், தேர்தல் துணை வட்டாட்சியர் சீலாராணி மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் சத்யராஜ், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் உதவியாளர் அதிகாரிகள் உடனிருந்தனர். எல்லாமே 6வதுலேருந்து 10வதுக்குள்ள இருக்கீங்களா? பசங்களை முன்னாடியே கமிஷனர் வரதுனால எல்லாம் ரொம்ப பலப்படாது போட்டு வச்சு இந்த 2 நாள் கேம்ப் இருக்கு தெரியுமா? 16, 17 யார் யார் BLS உளுந்தூர்பேட்டையில் மத்திய காலனி பயிற்சி நிலையம் வழங்கும் வேலை வாய்ப்புடன் கூடிய 38 நாட்களுக்கான இலவச தொழில் பயிற்சி பில்லூர் கிராமத்தில் உள்ள 35 பெண்களுக்கு இலவச பயிற்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சென்டர் ஃபுட்வியர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மற்றும் புதிய தளிர் அறக்கட்டளை மத்திய காலனி பயிற்சி மையம் வழங்கும் வேலைவாய்ப்புடன் கூடிய இலவச தொழில் பயிற்சி 38 நாட்களுக்கான பயிற்சி பில்லூர் கிராமத்தில் உள்ள 35 பெண்களுக்கு இலவச பயிற்சி 2வது அணி தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திய புதிய தளிர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஐயாதுரை திரிசங்கு குமரேசன் வரவேற்புரையாற்றினார்.
ஊராட்சி மன்ற தலைவர் விமல் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் ஆனந்த கிருஷ்ணன், பயிற்சியாளர் கங்காதரன் கலந்து கொண்டு பயிற்சிகளுக்கு பயிற்சி புத்தகங்கள், நோட்டு, பேனா, பென்சில், யூனிஃபார்ம் போன்ற உபகரணங்களை பயிற்சியாளர்களுக்கு வழங்கினர். மற்றும் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் புதிய தளிர் அறக்கட்டளை சார்பாக பில்லூர் கிராமத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குரலரசன் நன்றி உரை கூறினார். நம்ம என்ன பண்ணணும்? சாருக்கு ஒத்துழைக்கணும். அவங்க சொல்றதை கரெக்டா கவனிக்கணும். கரெக்ட்டுங்களா? ஏன் பேச சொல்றேன்னா, ஒரு தடவை பேசணும். பேசினாதான் வரும் நம்ம வார்த்தை. நம்ம பேசாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கூட தான் மனசுல வச்சுக்கலாம். கண்டிப்பாக நிறைவு விழான்னு ஒரு விழா வைக்கும். அதே போல கண்டிப்பா எல்லாமே பேசி ஆகணும். உங்களுடைய அனுபவத்தை சொல்லி ஆகணும். இருந்தாலும் வேற யாரும் பேசுறீங்களாமா? பயன்படா நமக்கு நல்லாவே கோச்சு கொடுக்குறாரு சார். ரொம்ப நன்றி. தலைவருக்கும் எல்லாருக்கும் அப்புறம் குமரேஷ் அண்ணா இதெல்லாம் சென்னை அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் பணியில் இருந்த அரசு மருத்துவரை கத்தியால் குத்தியதை கண்டித்து தமிழ்நாடு மருத்துவர் சங்கம் சார்பில் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் பாதுகாப்பு வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் பணியாற்றிக் கொண்டிருந்த மருத்துவர் பாலாஜி என்பவரை வாலிபர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை கண்டிக்கும் விதமாகவும் மருத்துவர் பாதுகாப்பு நெறிமுறைகளை குறித்து தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனை முன்பு கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்கம் சார்பில் அரசு தலைமை மருத்துவர் டாக்டர் அன்புமணி தலைமையில் டாக்டர் வெங்கடேசன், மனநல மருத்துவர் டாக்டர் சித்ரா மற்றும் மருத்துவர்கள், கண் பரிசோதகர் ஆதி நாராயணன், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாக்டர்களுக்கு, நர்சுகளுக்கு பாதுகாப்பு வழங்கு, பாதுகாப்பு வழங்கு. மருத்துவர், செவிலியர், ஊழியர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கு. நியமிப்பாளர்களை நியமித்து மருத்துவமனைக்கும் டாக்டர்களுக்கும் நர்சுகளுக்கும் ஏன் நோயாளிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் டாக்டர் அன்புமணி, மாநில துணைத் தலைவர், அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்டமேற்படிப்பு மருத்துவர்கள் சங்கம். அகில இந்திய விஸ்வகர்மா பேரவையின் தேசிய பொதுக்கூட்டம் மரக்காணத்தில் நடைபெற்றது. அகில இந்திய விஸ்வகர்ம பேரவையின் தேசிய பொதுக்கூட்டம் மரக்காணத்தில் நடைபெற்றது. தேசிய தலைவர் செஞ்சிகுமார் ஆச்சாரி தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு பொதுச் செயலாளர் மருதராஜா கணேஷ் ஆண்டறிக்கை வாசிக்க, முன்னிலையில் தேசிய பொருளாளர் சென்னை சிவகுமார், மாநில தலைவர் நாமக்கல் ஜெகதீசன், கௌரவ தலைவர் ரமேஷ், மாநில துணை பொதுச் செயலாளர் சிவனேசன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மரக்காணம் பாஸ்கர் சுப்பிரமணி, மாவட்ட தலைவர் மரக்காணம் சுப்பிரமணி, மாவட்ட செயலாளர் குமரவேல், பொருளாளர் முனியப்பன், இளைஞரணி தலைவர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக பஞ்சாபில் அமுதசரஸ் அகில பாரதிய சோர்ணா காசனத்தின் தேசிய தலைவர் காஷ்மீர் சிங்ராஜ்புட் மற்றும் அவரது நிர்வாகிகளும், தமிழக அரசின் ஓய்வு பெற்ற இணை செயலாளர் நெப்போலியன், வழக்கறிஞர் மூர்த்தி, சென்னை மதுரை கோல்டு அகாடமி திருப்பதி ராஜன் முதலியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் தீர்மானமாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அவரை மேடைக்கு அழைக்குவது வரும்போது எனக்கு ஒரு நிபந்தனை அதனால எந்த சேர்ந்து ஊருக்கு மட்டும் கூடி விடைபெறுவதற்கு விஸ்வகர்மா என்றால் யார்? அந்த விஸ்வகர்மாவுடைய பங்கு என்ன? அதை பற்றி தான் நான் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். இதிகாசங்கள் இரண்டு, ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த இரண்டு ராமாயணங்களிலுமே மிக மிக முக்கியமானவர் விஸ்வகர்மா.
பிறந்த பிறப்புகள் யார் தெரியுமா? சனீஸ்வரன் ஒருவர். அந்த சனி பகவான் என்று சொன்னாலே ஒவ்வொருவரும் பயப்படுகிறோம். ஏன் என்று சொன்னால் நவக்கிரகங்களிலே மிக மிக முக்கியமானது சனீஸ்வரன். அந்த சனீஸ்வரன் விஸ்வகர்மாவினுடைய பேரன். அதுக்கு அடுத்தாற் போல அஷ்டதிக்கு பாடல்களிலே யமன் என்று சொல்கின்றோம். அந்த யமன் யார் தெரியுமா? அந்த யமனும் விஸ்வகர்மாவின் பேரன். இப்படி கொடைக்கானல் செல்ல இ பாஸ் பெறுவதும் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு செல்ல தடை ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் அறியும் வகையில் பழனியில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோர் கொடைக்கானல் செல்வது வழக்கம். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களை கட்டுப்படுத்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல கொடைக்கானலுக்கு பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் கொண்டு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெறுவது கட்டாயம் என்பதையும் 5 லிட்டருக்கு குறைவான பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்களை கொண்டு செல்ல தடை விதித்திருப்பது குறித்தும் பழனி நகர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் பழனியில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த பேரணியை சார் ஆட்சியர் கிஷன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இருசக்கர வாகன பேரணியானது சுற்றுலா பயணிகள் அதிகம் காணப்படும் பகுதிகள் மற்றும் நகரின் முக்கிய சாலைகளில் வலம் வந்து பழனி அடிவாரம் பால்பண்ணை அருகே கொடைக்கானல் சாலை சந்திப்பில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் காவல்துறை, வருவாய்த்துறை, நகராட்சி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எப்படி போறாங்க? இப்படியே கட்டாயமாக இ பாஸ்களை பெற்று பயணிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் பசுமை வரி தீர்மானத்தின் மூலமாக அபராதம் விதித்து வாகனங்கள் மீதும் ஓட்டுநர் மீதும் அரசு விதிகளுக்கு உட்பட்டு. எனவே மலைகளின் இளவரசியார் கொடைக்கானல் மலைக்கு செல்லக்கூடிய வாகன பயணிகள் கொடைக்கானல் மலைக்கு செல்லும் பொழுது அயோத்தியா பட்டினம் அருகே சின்ன கவுண்டபுரம் கிராமத்தில் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் அருகே சின்ன கவுண்டபுரம் கிராமத்தில் கும்பாபிஷேக விழா 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி விநாயகர், ஸ்ரீ சக்தி மாரியம்மன், வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவிலில் கடந்த சில மாதங்களாக சீரமைப்பு பணி நடைபெற்றது. பணி நிறைவடைந்த நிலையில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சந்திரசேகர், விஜயா குடும்பத்தினர் தலைமை தாங்கினர். இருசப்புடையார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முன்னிலை வகித்தனர். இதில் அப்பகுதியில் உள்ள அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் மங்கள இசை, கணபதி ஹோமம், கோ பூஜை, நவக்கிரக ஹோமம், வாஸ்து உள்ளிட்டவைகள், புனித தீர்த்தத்தால் கலசங்கள், ஞான விழா நடைபெற்று கோபுர விமானத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நாதஸ்வரம், தவில் கச்சேரிகள் நடைபெற்றது. சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
1000 ஆண்டுகள் பழமையான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் மகா அன்ன அபிஷேகம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு கிராமத்தில் வைகை ஆற்றங்கரையோரம் 1000 ஆண்டுகள் பழமையான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் உள்ளது. ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளை முன்னிட்டு மகா அன்னாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் கருவறையில் உள்ள லிங்கத்திற்கு அன்னத்தினாலும் காய்கறிகளினாலும் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பூஜையின் முடிவில் சிவலிங்கத்தின் மீது அலங்கரிக்கப்பட்ட சாப்பாடு மற்றும் காய்கறிகள் 3 பங்காக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு கடவுளுக்கும், மற்றொரு பங்கு பறவை உள்ளிட்ட உயிரினங்களுக்கும், மற்றொரு பங்கு பக்தர்களுக்கும் பிரித்து வழங்கப்பட்டது. மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் சிவனுக்கு படைக்கப்பட்ட அன்னம் பூஜையின் முடிவில் வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் வைகை ஆற்றில் பூ தூவி சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த வழிபாட்டில் நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விருத்தாச்சலத்தில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் மாதாந்திர விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து விவசாயிகளுக்கு மாதாந்திர குறை தீர்க்கும் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் சையத் மேகமத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட விவசாயிகள் தங்களது குறைகளை தெரிவித்தனர். அதில் சித்தூர் பகுதியில் மின் இணைப்பு சரிவர வழங்கப்படவில்லை, பரவலூர் பகுதியில் சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு அரசு நிதி உதவி வழங்க வேண்டும், புதுக்கூரப்பேட்டை புதிய மேம்பாலம் அருகில் இருபுறமும் வேகத்தடை அமைக்க வேண்டும், வயலூர் மேம்பாலத்தில் பொதுமக்கள் இருசக்கர வாகனம் மற்றும் வாகனங்களில் செல்லும் போது விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதால் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும், விவசாய நிலங்களில் கணக்கீடுகள் தவறுதலாக உள்ளதால் அதையும் சரியாக அளவீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். இதனையடுத்து விவசாயிகள் வைத்த கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய் கோட்டாட்சியர் உறுதியளித்ததன் அடிப்படையில் விவசாயிகள் கூட்டம் முடிந்து கலைந்து சென்றனர். இதில் கோட்டாட்சியர், நேர்முக உதவியாளர் செல்வமணி, அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பயணியர் விடுதியில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பயணியர் விடுதியில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் வருகிற 16, 17, 23, 24 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பெயர் சேர்த்தல் நீக்கல் தொடர்பான சிறப்பு முகாம் குறித்து நகர நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதில் நகர செயலாளர் தீனதயாளன், மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், வடபழனி ஜெயபிரகாஷ்,
விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் காமேஷ், அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, ஜனார்தனன், ரூபன் ராஜ், பிரகாஷ், ஜெயஸ்ரீ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் 2020-26 அதில் பூத் முகவர்கள் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும் என்று இந்த ஆலோசனை கொடுத்து மாண்புமிகு அண்ணன் சீனிவாஸ் அவர்கள் ஆலோசனைப்படி இந்த